இலங்கை இராணுவத்துக்கு எதிராக உளவியல் போர் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லியிருக்கிறார். இலங்கை கடற்படையில் 33 வருடங்கள் சேவை புரிந்த ஒரு முன்னாள் அதிகாரி ஒரு ஆள். இலங்கை இராணுவத்துக்கு எதிராக உளவியல் போரா, அதை யார் செய்கிறது, யார் ஆரம்பித்தது, என்ன நடக்குதுன்றதை பற்றி கொஞ்சம் விரிவாக விளக்கமாக அவர் சொல்லியிருக்கிறார். அதை பற்றி நாங்கள் இந்த காணொலியில் பார்க்க வேண்டியிருக்குது. ஏன்னு சொன்னால் இப்போ இருக்கிற அரசாங்கத்துக்கும் NVP அரசாங்கத்துக்கும் அல்லது கடந்த காலங்களில் இருந்த அரசாங்கங்களுக்கும் இலங்கை இராணுவத்துக்கும் இடையிலான அந்த தொடர்பு அந்த இடைவெளி அதிகரித்து கொண்டு போகிறதாக சொல்லப்படுது. அரசாங்கம் இராணுவத்தை பெரிய அளவில் மதிக்கல, இராணுவத்துக்கான மரியாதை கொடுக்கல என்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். இலங்கை கடற்படையில் 33 வருடங்கள் பணிபுரிந்த இந்த அதிகாரி. எனவே யார் அந்த அதிகாரி, அவர் இன்னும் என்னென்ன எல்லாம் சொல்லியிருக்கிறார், அவர் சொன்ன அந்த கருத்தினுடைய முக்கியத்துவங்கள் என்ன, இதை பற்றி இந்த காணொலியில் விரிவாக பார்க்க போகின்றோம். தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். வாருங்கள் காணொலிக்குள் போகலாம். DKP தசநாயக்க, அதாவது ரியர் அட்மிரல் DKP தசநாயக்கா, இவர் இலங்கை கடற்படையில் 33 வருடங்கள் பணிபுரிஞ்சிருக்கிறார். பணிபுரிஞ்சு 2021ஆம் ஆண்டில் ஓய்வு பெற்றிருக்கிறார். பணிபுரிஞ்ச காலத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு பதவி நிலைகளில் அவர் இருந்திருக்கிறார். குறிப்பாக கடற்படையினுடைய ஆயுத பிரிவினுடைய பணிப்பாளராக இருந்திருக்கிறார். விசேட தாக்குதல் படையணியினுடைய இயக்குநராக இருந்திருக்கிறார். இப்படி பல்வேறு பதவிகளில் இருந்தவர். 33 வருடங்கள் இலங்கை கடற்படையில் பணிபுரிஞ்சவர். இடையில ஒருக்கா அவர் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டிருந்தவர். அதை பற்றி நான் பிறகு சொல்றேன். இப்போ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், ஒரு ஊடகம் ஒன்றுக்கு பேட்டி கொடுத்திருக்கிறார். அதில் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், இப்போதைய அரசாங்கம் NVP அரசாங்கம் இராணுவத்தை மதிக்கல, இராணுவத்துக்கு உரிய கௌரவத்தை கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் அரசாங்கத்துக்கு சொந்தமான ஊடகங்கள் இருக்குன்னு தானே, அந்த ஊடகங்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இராணுவத்தை பற்றி சொல்கிற அந்த சொற்களே மாறுபட்டிருக்காங்க. இப்போ முந்தி இராணுவத்தை பற்றி சொல்லிக்குள்ள வெற்றி வீரர்கள், போர் வெற்றி வீரர்கள் என்று சொல்லி நல்ல மரியாதையாக சொல்லப்படுறதாம். இப்போ அந்த சொல்கிற விதமே மாறிட்டாம் என்று சொல்லி இவர் குற்றம் சாட்டியிருக்கார். அதாவது முதல் அரச ஊடகங்களில் ரணவிருவோ என்று தான் சொல்றதாம். அதாவது ரணவிருவோ என்று சொன்னால் யுத்த கதாநாயகர்கள், போர் ஹீரோஸ் இந்த மாதிரி சொல்லலாம். அப்படி மரியாதையை தான் சொல்றதாம். ஆனால் இப்போ தனியே சோல்ஜர்ஸ், அதாவது சிப்பாய்கள் என்று மட்டும்தானாம் அரச ஊடகங்களில் சொல்லப்படுதாம். ஏன் அப்படி அது மாற்றப்பட்டது, எதற்காக இராணுவத்துக்குரிய அந்த மரியாதை குறைக்கப்பட்டதுன்றதுக்கான விளக்கத்தை அரசாங்கம் சொல்லியே ஆகணும் என்று சொல்லி இவர் வலியுறுத்தி இருக்கார். இது முதலாவது விஷயம். ரெண்டாவது சொல்லியிருக்கார், இந்த முறை நடந்த அந்த வெற்றி கொண்டாட்டம் இருக்குத்தானே, அதில் கலந்து கொள்றதுக்கு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்காவுக்கு விருப்பமே இல்லை. அவர் வேண்டா வெறுப்பாகத்தான் கலந்து கொண்டார். யாரோ ஒரு சிலருடைய அழுத்தத்துக்கு பயந்துதான் அவர் கலந்து கொண்டாரே ஒழிய அவர் விரும்பி கலந்து கொள்ளல என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அது உண்மையும் கூட. ஏனென்றால் ஏற்கனவே அரசாங்கம் அறிவிச்சிருந்தது, மே மாதம் 16ஆம் தேதி பாதுகாப்பு அமைச்சிலிருந்து ஒரு அறிவித்தல் ஒன்று வந்தது. இந்த முறை நடக்க இருக்கிற அந்த வெற்றி கொண்டாட்டத்தில் ஜனாதிபதி கலந்து கொள்ள மாட்டார் என்று சொல்லி. அது 16ஆம் தேதி. பிறகு பார்த்தா 18ஆம் தேதி செய்தி வருது, இல்லை ஜனாதிபதி கலந்து கொள்வார் என்று சொல்லி. கடைசியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அதில் கலந்து கொண்டவர். இந்த 2 நாளில் 48 மணி நேரத்தில் நிறைய அழுத்தங்களும் பிரஷர்களும் சமூக வலைத்தளங்களெல்லாம் திறந்து பார்க்கவே இல்லாது அவ்வளோத்துக்கு மோசமாக விமர்சிக்கப்பட்டிருந்தது. இவர் இராணுவத்தில் கைவிட்டுட்டார், இராணுவத்தை மதிக்கல, புலம்பெயர் தமிழ் மக்களோட சேர்ந்து செயல்படுறார், புலம்பெயர் புலிகளோட சேர்ந்து செயல்படுறார், அப்படி இப்படி என்று சொல்லி எல்லா சமூக வலைத்தளங்களையும் சிங்கள இனவாதத்தை உருவாக்குற ஊடகங்களையும் பரபரப்பான செய்திகள் வந்திருந்தது. அதுக்கு பிறகு ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கா அந்த நிகழ்வில் கலந்து கொண்டவர். அதையும் இவர் சுட்டிக்காட்டியிருக்கார். எனவே வேண்டா வெறுப்பாக கலந்து கொண்டார். இதெல்லாமே இலங்கை இராணுவத்துக்கு எதிராக, போரில் வெற்றி பெற்ற இராணுவத்துக்கு எதிராக செய்யப்படுகின்ற உளவியல் ரீதியான தாக்குதல்கள், அவர்களுடைய மனோநிலையை பாதிக்க செய்கிற ஒரு செயல் என்று சொல்லி இவர் குற்றம் சாட்டியிருக்கார். NVP அரசாங்கம் மட்டுமில்லாமல் 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு வந்த ஒவ்வொரு அரசாங்கங்களும் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் ஏதோ ஒரு காரணத்துக்காக இலங்கை இராணுவத்தை கைவிட்ட ஒரு அரசாங்கங்களாக தான் இருந்ததாம். அதுக்கு காரணம் சர்வதேச அழுத்தம் தான் காரணம். சர்வதேசத்துக்கு இவர்கள் அடிபணிந்து போகிறார்களாம். அதாவது இலங்கை இராணுவம் இலங்கையை ஒரு நாடாக இருக்கணும், ஒரே ஆட்சி முறையில் இருக்கணும் என்றதுக்காக தான் அவர்கள் போராடி தியாகங்கள் செய்தார்களாம். ஆனால் இப்போ இருக்கிற அரசாங்கங்கள் இந்த ஃபெடரல் சிஸ்டத்தை சமஷ்டி கூட்டாட்சி என்று சொல்லி அந்த திசை நோக்கி போய்கொண்டிருக்கிறோமாம். இதுக்கு காரணம் வெளிநாட்டு சக்திகளினுடைய அழுத்தம், வெளிநாடுகளினுடைய அழுத்தம் தான் இதுக்கு காரணம் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். அதோட இலங்கை இராணுவத்தினர் தியாகங்கள் செய்தது ஒரே நாடாக இருக்கணும் என்று சொல்லி. ஆனால் ஆட்சியில் இருப்பவர்கள் இப்படி சமஷ்டி கூட்டாட்சி என்று போய்க்குள்ள அது இராணுவத்தில் மதிக்காத ஒரு செயல் என்று சொல்லி அவர் சொல்லியிருக்கார். இதெல்லாம் கேள்விப்படைக்குள்ள இராணுவத்தில் இருக்கிறார்களுக்கு கட்டாயம் கோபம் வரும். அவர்களுடைய கோபத்தை தூண்டி விடுற மாதிரி இருக்கும் அவருடைய கருத்துக்கள் இருந்தாலும் அவர் அப்படி சொல்லி வச்சிருக்கார். அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளால் சுமத்தப்படுற போர் குற்றச்சாட்டுகள் இருக்குத்தானே,
இந்த போர் குற்றச்சாட்டுகளை வந்து எந்த ஒரு அரசாங்கமும் வந்து சரியான முறையில் கையாளையில, அந்த போர் குற்றங்களை வந்து இல்லை என்று சொல்லி ஒழுங்காக அதை ஹேண்டில் பண்ணல, ஒழுங்காக அதை மறுக்கல என்று சொல்லி இவர் குற்றம் சாட்டியிருக்கார். ஏன்னு சொன்னால் இவரும் ஒரு போர் குற்றச்சாட்டின் அடிப்படையில் வந்து கைது செய்யப்பட்ட ஒரு குற்றப்புலனாய்வு பிரிவால், அதாவது 2008ஆம் ஆண்டுக்கும் 2009ஆம் ஆண்டுக்கும் இடையில வந்து 11 பேரை கடத்தி காணாமல் போக செய்ததில் வந்து இவருக்கு முக்கிய பங்கு இருக்குன்னு சொல்லி ஏற்கனவே குற்றப்புலனாய்வு பிரிவால் கைது செய்யப்பட்டு ஜெயிலுக்குள்ள இருந்தவர், பிறகு பிணையில வந்து விடுவிக்கப்பட்டவர். எனவே வந்து தான் கூட இதால பாதிக்கப்பட்டிருக்கிறார். அதாவது வெளிநாடுகள் கொடுக்கிற இந்த அழுத்தத்தால போர்க்குற்றம் செய்தது, இலங்கை ராணுவம் வந்து போர்க்குற்றம் செய்தது என்று சொல்லி வெளிநாடுகள் செய்கிற பிரச்சாரத்தால தானும் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தான் என்று சொல்லி அதை சொல்லியிருக்கார். இலங்கை ராணுவத்துக்கு எதிராக மிகப்பெரிய உளவியல் யுத்தம் ஒன்று இப்போ நடந்து கொண்டிருக்கு என்றுதான் இவருடைய இந்த பேட்டியினுடைய சாராம்சம், இவருடைய அந்த குற்றச்சாட்டினுடைய ஒரு சுருக்கம் என்று சொல்லலாம். என்ன பிரச்சனை சொன்னா இதுக்குள்ள நிறைய உண்மைகள் இருக்குது. என்னென்றா 2010ஆம் ஆண்டுக்கு பிறகு ஆட்சியில் இருந்து எவராக இருந்தாலும், அது மஹிந்தவா இருக்கலாம், கோத்தபாயா இருக்கலாம், எவராக இருந்தாலும் சர்வதேச அழுத்தம் என்றது அவைக்கு தொடர்ந்து இருந்துதான் இருக்குது. சர்வதேசம் தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டுதான் இருக்குது. அது வந்து அந்த ஆட்சியில் இருக்கிற அவைக்கு மட்டும்தான் அது விளங்கும். அது வந்து ராணுவத்தில் இருக்கிறார்களுக்கு வந்து விளங்காது. எனவே ஆட்சியில் இருக்கிறார்கள் என்ன செய்யறன்னு சொன்னா, ராணுவத்துக்கும் உண்மை சொல்லாமல், பொதுமக்களுக்கும் உண்மை சொல்லாமல், சிங்கள மக்களுக்கும் உண்மை சொல்லாமல், யாருக்கும் உண்மை இல்லாமல் ஒரு மாதிரி சமாளிச்சு கொண்டு போறது. தங்களோட சுயநலத்துக்காக, தாங்கள் ஊழல் செய்யறதுக்காக, தாங்கள் பதவியில் இருக்கிறதுக்காக மூடி மறைச்சு கொண்டு போறது. இதுதான் உண்மை. இதுதான் மறக்க முடியாத உண்மை. அப்ப சர்வதேச நாடுகள் வந்து தொடர்ந்து அழுத்தம் கொடுத்து கொண்டே இருக்கும். அது ஐநா கூட்டத்தொடராக இருக்கலாம், அல்லது இலங்கையில் இருக்கிற தூதுவர்கள் வந்து அரசு அதிகாரிகளை சந்திக்கக்குள்ள நடக்கிற விஷயங்களாக இருக்கலாம், அல்லது பொருளாதார ஒப்பந்தங்கள், வேற வேற விஷயங்கள் என்று சொல்லி நிறைய இடங்கள்ல வந்து சர்வதேச அழுத்தம் இலங்கை அரசாங்கத்துக்கு மேலே இருந்துதான் இருக்குது. இந்த போர்க்குற்றத்தை விசாரிக்கணும், போர் குற்றவாளிகள் வந்து தண்டிக்கப்படணும், இது சம்பந்தமாக முழுமையாக இலங்கை அரசாங்கம் செயல்படணும் என்று சொல்லப்படுற அந்த அழுத்தம் இருக்குத்தானே, அது வந்து எல்லா அரசாங்கங்கள் மேலேயும் இருக்குது. ஆனா அவையில் வந்து அதை ராணுவத்துக்கு வெளிப்படையாக சொல்லாமல் மூடி மறைச்சு கொண்டு, எல்லாருக்கும் எல்லாத்தையும் மூடி மறைச்சு கொண்டு இருக்கிறபடியால ஒருத்தருக்கும் ஒன்றுமே தெரியல. அதனுடைய ஒரு வெளிப்பாடாகத்தான் இந்த பேட்டியை வந்து பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கிறது. இப்ப கோத்தாபய ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தவர் தானே, அவர் தானே ராணுவத்தோட மிகவும் நெருக்கமானவர் தானே. எனவே அவர் இருந்த காலத்திலேயாவது ராணுவத்துக்கு ஒரு மரியாதை கிடைச்சதான்னு பார்த்தா அப்படி சொல்ல முடியாது. அவர்கள் ஆட்சியில் இருந்து லஞ்ச ஊழல் செய்கிறதும், சொத்துக்கள் சேர்க்கிறதும், தங்களுடைய குடும்பத்துக்கான சொத்தை வந்து பெருப்பிக்கிறதும் என்று சொல்லி ஒரு பக்கத்தில் போய் வந்தது. ராணுவம் வந்து கிட்டத்தட்ட கைவிடப்பட்ட நிலைமையிலான் இருந்தது. அதனால தான் ராணுவத்திலிருந்து நிறைய பேர் தப்பி ஓடி, சம்பளம் காணாது, சரியான கவனிப்பில்லைன்னு சொல்லி தப்பி ஓடி பாதாள உலக குழுக்களோடு சேர்ந்து செயல்படுறதும், வெளிநாடுகளுக்கு ஓடுறதும், ரஷ்யாவில் உள்ள ராணுவத்தில் போய் சேர்றதும் என்று சொல்லி அதுக்குரிய முக்கியமான காரணம் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் வந்து ராணுவத்தை வந்து கைவிட்டுட்டோம், உண்மையில கைவிட்டுட்டோம். அதாவது 2009ஆம் ஆண்டு வரைக்கும் தங்களுடைய தேவைக்காக, தங்களுடைய வெற்றிக்காக ராணுவத்தை நல்லா பயன்படுத்தி போட்டு பிறகு ராணுவத்தை வந்து கைவிட்டுட்டோம் என்றதான் முன்னாள் ராணுவ அதிகாரி, முன்னாள் கடற்படை அதிகாரி 33 வருடங்கள் வேலை செய்தவருக்கு தெரிந்தான் என்ன நடந்தது என்று சொல்லி அவருடைய வாயிலிருந்து வந்த வசனங்கள் இதைத்தான் சொல்லுது. எனவே எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னா, இலங்கையில் ஆட்சியில் இருந்த அரசாங்கங்கள் வந்து தமிழ் மக்களுக்கு மட்டும் எதிராக செயல்படையில, எங்களை மட்டும் போட்டு படாத பாடுபடுத்தல, அவர்கள் சிங்கள மக்களுக்கும் எதிராகத்தான் செயல்பட்டார்கள், ராணுவத்துக்கும் எதிராகத்தான் செயல்பட்டிருக்கணும் தானே. தங்களுக்கு ஒரு வெற்றி வேணும், தாங்களும் யுத்தத்தில் வெற்றி பெற்றாங்கள், நாங்களும் யுத்த கதாநாயகர்கள் தான் என்று சொல்லி ஒரு படத்தை காட்டணும் என்றதுக்காக ராணுவத்தை பயன்படுத்தி போட்டு இப்ப கைவிட்டிருக்கணும் இந்த அரசாங்கங்கள். எனவே எங்களுக்கு என்ன விளங்குது என்று சொன்னா, இலங்கை ராணுவம் போர்க்குற்றம் செய்தது என்று சொல்லி சர்வதேச குற்றச்சாட்டு இருக்குத்தானே, சர்வதேச அழுத்தம் இருக்குத்தானே, அதுல இருந்து இலங்கை அரசாங்கங்கள் எவராக இருந்தாலும் அதுல இருந்து தப்ப முடியாது. அதுக்கு பதில் சொல்லியே ஆகணும், அந்த பிரச்சனையை வந்து தீர்த்தே ஆகணும். இதை வந்து ஆட்சியில் இருப்பவர்கள் ராணுவத்துக்கு வந்து வெளிப்படையாக சொல்ல தயங்கினம், அல்லது தென்னிலங்கையில் இருக்கக்கூடிய ஏனைய இனவாதிகளுக்கு வந்து சொல்ல தயங்கினம், அல்லது சிங்கள மக்களுக்கு வெளிப்படையாக சொல்ல தயங்கினம். இந்த அழுத்தத்துக்கு நாங்கள் அடிபணிஞ்சே ஆகணும், இந்த அழுத்தத்தை வந்து ஏற்றுக்கொண்டே ஆகணும். இப்படியே நாங்கள் சமாளித்து நீண்ட காலத்துக்கு செய்ய முடியாது, நீண்ட காலத்துக்கு வந்து செயல்பட முடியாது. எனவே வந்து நாங்கள் ஒரு முடிவுக்கு வந்தாகணும் என்ற விஷயத்தை வந்து சிங்கள மக்களுக்கும் சொல்லணும், ராணுவத்துக்கும் சொல்லணும், அங்கே இருக்கக்கூடிய இனவாதிகளுக்கும் அரசாங்கம் சொல்லணும். அப்படி சொல்லாமல் மறைச்சு கொண்டு போனா அது வேறு விதமான விளைவுகளை உருவாக்கும். எனவே இதை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை மறக்காமல் எழுதுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு காணொளியில் உங்களை சந்திக்கின்றேன். அதுவரை நன்றி, வணக்கம்.